திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஜி கார்னர் ரயில்வே மேம்பாலத்தில் 6 இடங்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்வதற்காக இரும்பு சாரங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்தில் மாற்றம் செய்யாமல் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மோசினி. தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் இணைக்கும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மையப்பகுதியாக திருச்சி மாவட்டம் உள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. பொன்மலை ரயில்வே மேம்பாலத்தில் பக்கவாட்டில் இருபுறம் 6 இடங்களில் லேசான விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாலத்தின் நடுப்பகுதியில் சிமெண்ட் கற்கள் சற்று விலகியும் விரிசல் ஏற்பட்டு உயரத்திற்கு சிமெண்ட் கற்கள் விரிசல் விட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த ஐஐடி பேராசிரியர் அழகு சுந்தரம் என்ற தலைமையில் நேற்று ஆய்வுக்கு பின்னர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை மாற்றம் செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இந்த பாலமானது சென்னையிலிருந்து திருச்சி வாகனங்கள் ஒரு பாலமும், சென்னை செல்வதற்கு ஒரு பாலமும் என 2 பாலம். இதில் ஒரு பாலத்தின் கீழ் விலகி விரிசல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வரக்கூடிய ஒரு முக்கிய. தற்போது விரிசல் ஏற்பட்ட பகுதியில் இரும்பு சாரங்கள் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்கள் பணிகள் தொடங்கும். குறிப்பாக 6 இடத்தில் லேசான விரிசலும், ஒரு இடத்தில் சிமெண்ட் கற்கள் சற்று விலகியும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் அதை சரி செய்வதற்காக நைட் இயந்திரத்தை கொண்டு இருபுறமும் இரும்பு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.